friends, welcome to Kavita Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான அருமையான பேக்கரி ஸ்டைல் பிஸ்கட் ரெசிபி. நம்ம வீட்லயே செஞ்சலாம். ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை. நல்ல ஒரு கிறிஸ்பியா லேயரா மைல்டு ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு 10-20 நாளைக்கு ஸ்டோர் பண்ணியும் சாப்பிடலாங்க. இது வந்து மைதா பிஸ்கட் shakarapara அப்படினு சொல்லுவாங்க. பட் மைதா மாவுல மட்டும் இல்லைங்க, நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் இதே ரெசிபி பண்ணலாம். ஒரு சில டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க, பெர்ஃபெக்ட்டா நல்லா கிறிஸ்பியா லேயர்டா நல்ல ஒரு பிஸ்கட் நம்ம செஞ்சு எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பிஸ்கட் செய்யறதுக்கு நம்மளுக்கு அவனெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஜஸ்ட் நம்ம எண்ணெயில் போட்டே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சில டிப்ஸ் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்கட் செய்ய முடியும். ஸோ வாங்க இப்போ ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சுங்க. இங்கே வந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறேன். அதாவது கோதுமை மாவு அல்லது மைதா மாவு, ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இங்கே நான் 1 கப்பு அதாவது 250 கிராம் மைதா மாவு எடுத்துருக்குறேன். 250 கிராம் மைதா மாவுக்கு இங்கே 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேன். இதுவே பர்ஃபெக்ட் ஸ்வீட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் வேணால் ஒரு 2 ஸ்பூன் எச்சா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கிக்கலாங்க. ஏன்னா நம்ம மைதாவோட இந்த சர்க்கரையும் சேர்த்து பிசைய போகிறோம். ஸோ அதுக்கு இந்த பவுடர் ஆக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ மிக்சிங் பவுலில் 250 கிராம் மைதா, பொடிச்சு வச்ச சர்க்கரை ஏலக்காய் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கிட்டால் போதும். நல்லா அந்த ஸ்வீட் ரெசிப்பியில் கொஞ்சம் உப்பு சேரும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நெய்யோடு சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாவெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து பிசைஞ்சிடணுங்க. பால் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் தேவைப்படும். இது வந்து பாயில் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்ச பால், இது காய்ச்சி ஆறின பால், இது அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையுங்க, ஏன்னா சர்க்கரையும் நம்மளுக்கு இலகி கொடுக்கும். ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டி பால் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இங்கே நான் ஜஸ்ட் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையுங்க. நல்லா இப்படி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருங்க. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த மாவை நான் 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். ரொம்ப சன்னமாக்கக்கூடாதுங்க, நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து திரட்டி விடணும். இப்போ ஓரங்களில் நம்ம கட் பண்ணிடலாம் அந்த அன்ஈவனாக இருக்கிறத. இப்போ அடுத்தது இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அது கரெக்டாக அதை டிவைட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக கட் பண்ணிக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிஸ்கட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம தட்டில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். மீதி இருக்கிற மாவும் அதே மாதிரி தான் பாருங்கள், இப்படி கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அதே மாதிரி அந்த லேயராக வந்திருக்கும். சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இப்படி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கவனமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா மாவுகளும் நல்லா பர்ஃபெக்டாக திரட்டி நல்லா கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பிஸ்கட் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு, தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. இப்போ இங்கே தாங்க முக்கியமாக கவனிக்கணும், நம்மளுக்கு பர்ஃபெக்ட் கிறிஸ்பி டேஸ்டி பிஸ்கட் வேணும்னா கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதே மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது கொஞ்சம் லைட்டாக சூடான உடனேயே நம்ம பிஸ்கட் பீசஸை போட்டு விட்டுறணும். ரொம்ப கொதிக்கும் போது போட்டு பொரிச்சு எடுக்கக்கூடாது, அப்போ பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வராது. நம்மளுக்கு அந்த லேயராக கிறிஸ்பியாக வரணும்னா கண்டிப்பாக மைல்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து பிஸ்கட் பீசஸை போட்டு விட்டுறணுங்க. அப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக அது வெந்து அதுவாக தானாக மிதந்து மேலே வந்து அதுக்கப்புறம் அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா போதுங்க. பர்ஃபெக்ட் கிறிஸ்பியாக அந்த லேயராக சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிதந்து வந்துருச்சு, நல்லா அந்த ப்ரௌன் ஆகிறது நம்மளுக்கு தெரியுது.
ஸோ இப்போ லைட்டாக மட்டும் திருப்பி திருப்பி விட்டுட்டு பொறுமையாக வேக விடுங்க. நல்ல கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு லேயர் லேயராக பிஸ்கட் ரெடி ஆயிரும். இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் தாங்க இங்கே ரொம்ப முக்கியம். ரொம்ப கொதிக்கும் போது பிஸ்கட்டுகளை போட்டு பொரிச்சு எடுக்காதீங்க, அப்போ நல்லா இருக்காது, பர்ஃபெக்டான அந்த டேஸ்ட்டு வராது. ஸோ கண்டிப்பாக மைல்டாக எண்ணெய் சூடாக இருக்கும்போது தான் நம்ம பிஸ்கட்ஸை போடணும். அதே மாதிரி இதே ப்ரொசீஜர் நம்ம அடுத்த பேட்ச் போடும்போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் அந்த சூடு கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி அந்த கரெக்டான அந்த சூட்டில் போடுங்க. அப்போ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பிஸ்கட் செஞ்சு எடுக்க முடியும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா அந்த ப்ரௌன் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், எடுத்துடலாம். எடுத்த உடனே சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்காது. ஒரு 1-2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துடலாம். இங்கேயும் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். இப்போ எண்ணெய் வந்து ஏற்கனவே ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த எண்ணெயோட சூடு கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ அடுத்த பேட்ச் பிஸ்கட்ஸை இப்படி போடணும். அடுத்த அடசல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அந்த எண்ணெயோட சூட்டை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது மொல்லமாக மிதந்து மேலே வந்து வெந்து வரட்டும். அது வரைக்கும் லைட்டாக அப்படி திருப்பி திருப்பி போட்டு விட்டுறணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டா போதுங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு நம்மளுடைய பேக்கரி ஸ்டைல் அந்த மைதா பிஸ்கட் சக்கரைப்பாரா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் இது. கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.